ஜெர்மன் சோல்ஜர் வந்து நீக்கோ இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. நீக்கோவும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உண்மையாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவர் என்ன பண்ணுறாரு, நீக்கோவை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. இந்த கோச்சஸ், ட்ரெயின் கோச்சஸில் வந்து மக்களை அடைச்சி அனுப்புகிறாங்க. அப்போது அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திருப்பி திருப்பி சொல்லணும்னு சொல்கிறாரு. அவனும் அது உண்மைன்னு நினச்சிட்டு சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இந்த ட்ரெயின் ஏறி போங்க, உங்களுக்கு அங்கே வந்து ஒரு நல்ல வேலையும் வாழ்க்கையும் உங்களுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த சின்ன வயசில் அந்த பையனுக்கு அதோட கான்சிக்வன்சஸ் தெரியல, இவங்க எங்கே போகிறாங்கன்றது தெரியல. அவனும் வந்து இந்த சோல்ஜர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை 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 உண்மைன்னு நம்ப வச்சு அவனை சொல்ல வைக்கிறாங்க. அவனும் அதை உண்மைன்னு நம்பி சொல்லிடுறான். நிறைய பேர் ட்ரெயின்குள்ளே இருக்கவங்களுக்கு அது தெரியும். நீக்கோ வந்து தெரியாமல் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறவங்க சிலர், ஐயோ நீக்கோ பொய் சொல்கிறானேன்னு தெரிஞ்சுக்கிறவங்களும் சிலர். ஆனால் தான் பொய் தான் சொல்கிறோம் அப்படின்றது வந்து நீக்கோவுக்கு தெரியாது. கதைக்களம் நகருது. அடுத்து என்ன நடக்குது, நீக்கோவோட ஃபேமிலி என்ன ஆகுறாங்க, ஃபேனிக்கு என்ன ஆகுது, நீக்கோவோட அண்ணன் எப்படி உயிரோடு இருக்கானா இல்லையா, அவங்க ஃபேமிலியில் மற்ற மெம்பர்ஸ் என்னவா ஆனாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்பில் என்னெல்லாம் நடக்குது, அல்டிமேட்லி கிளைமேக்ஸில் வந்து யாரெல்லாம் சந்திக்கிறாங்க, யார் யாருக்கு என்ன மாதிரி முடிவு நேருது அப்படின்றது தான் த லிட்டில் லயர்.